மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பகவத்கீதா இன்னும் ஒரு புதிய ஸ்லோகம் பற்றிய பகவத்கீதா 2வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ஹதோ வா ப்ராப்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய युद्धाय कृतनिश्चयः हतो वा प्राप्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीं तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः. My dear friends, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு யுத்தம் செய்தால் என்ன நடக்கும் என்ற விஷயத்தை போதிக்கிறார். ஒரு வீரன் என்பவன் யுத்தத்தில் மரணமடைந்தால் வீர மரணம் என கூறப்படுகிறது. வெறும் மரணம் கிடையாது, வீர மரணம் என கூறப்படுகிறது. இந்த விதமாக வீர மரணம் அடைந்தால் அந்த வீரன் உன்னத ஸ்வர்க்கம் பிராப்தி என்பது அவனுக்கு கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யுத்தத்தில் வீர மரணம் அடைந்தால் ஸ்வர்க போகங்கள் அனைத்தும் கிடைக்கும். இது நன்மைதான் தானே, நஷ்டம் எதுவும் கிடையாது இல்லையா? இல்லை என்றால் யுத்தத்தில் வெற்றி என்பது அடைந்தால் இந்த உலகத்திலேயே அரச போகம், அதாவது ராஜபோகம் என்பது கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் மரணம் அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் நமக்கு நன்மைதான் கிடைக்கும். எந்த விதமான நன்மை? ஒரு அனுபவம் என்பது கிடைக்கும் கண்டிப்பா. அதற்காக அர்ஜுனா, நீ யுத்தத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் தர்மம் எல்லாருக்குமே திரும்பி ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்காக தர்ம யுத்தத்தை செய்யணும் என்று முடிவெடுத்துக்கோ என்று போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறப்பு என்ற ஒரு செயலின் மூலம் இந்த உலகம், பூ உலகம் என்ற குருக்ஷேத்திரம் யுத்த பூமியில் நாம் இறங்கிறோம். பிறப்பு எப்போ ஆரம்பமாகுதோ அணியிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நாம் இந்த குருக்ஷேத்திரம் என்ற பூமியில், இந்த உலகத்தில் யுத்த பூமியில் இருக்கிறோம் என்ற விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். யுத்தத்தில் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நொடியும் எதிரிகளுடன் போராடணும் வெற்றிக்காக. நாமும் இந்த உலகத்தில் நம்முடைய லட்சியத்தை செல்வதற்காக, அடைவதற்காக ஒவ்வொரு நொடியும் யுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது நமக்கு இது சரியா இல்லையா என்ற சந்தேகம் வருது. நான் இந்த செயல் செய்தால் வெற்றி என்பது கிடைக்குமா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது. இந்த செயல் செய்தால் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் என்பது வருகிறது. இது எல்லாம் விட்டு நாம செய்ய வேண்டிய அனைத்து செயல்களும் செய்தால் ஒரு நாள், ஒரு நேரத்தில் நம்முடைய லட்சியத்திற்கு போய் சேருவோம். அதுதான் நம்முடைய வெற்றி. வெற்றி அடைய முடியல் என்றால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். வெற்றி அடைந்தால் நம்முடைய லட்சியம் செய்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதமாக தினமும் தியான சாதனை யாரெல்லாம் செய்கிறார்களோ, யோக பயிற்சி எல்லாம் செய்கிறார்களோ, அவருக்கு இந்த விதமான ஞானம் என்பது மிக்க முக்கியம். தியானம் ஆரம்பித்த உடனே ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என்பது வருது, ஆயிரக்கணக்கான தடைகள் என்பது வருது. இந்த எண்ணங்கள் பார்த்து, தடைகள் பார்த்து நாம் அதைரியப்படக்கூடாது. நம்பிக்கையுடன், தைரியமாக, தினமும் விடாமுயற்சியுடன் தியானம் செய்தால் ஒரு நாள்
நாம ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி புத்தர் மாதிரி யோகியாக போறோம். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இதற்காக தான் வந்திருக்கிறோம். இது அடைவதுதான் நம்முடைய யுத்தம். ஒரு உலகத்தில், மேல் உலகத்தில் நாம் எல்லோரும் முடிவெடுத்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன தவறுகளுக்காக, சின்ன சின்ன தடைகளுக்காக பயப்படாமல் பின்னாடி அடி வைக்கக்கூடாது. பயப்படாதீர். ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னேற்றம் என்பது கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய யுத்தம். நம்முடைய லட்சியம் எது என்றால் யோகியாக மாறப்போகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் தியானம் என்பது செய்யணும். நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கான செயல்கள் அனைத்தும் செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய லட்சியம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.